கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போல பாயும்படி செய்கிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தையினால் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள் சமாதானத்தை கெடுத்து போடுகிறதே என்று கண்ணீரோடும் வேதனைகளோடும் மீண்டு வர முடியாமல் நிலை தடுமாறி நிற்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் எந்த பகுதிகளில் சமாதான குறைவு காணப்பட்டாலும் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையினாலும் பயங்கரமான கரத்தினாலும் நீக்கி போடுகின்றார். தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அத்தாலியாளை குறித்து பார்ப்போமானால், தன் குமாரன் இறந்து போனதை நிமித்தம் அவள் எழும்பி யூதா குடும்பத்திலுள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணுகிறாள். இதன் பொருட்டு தேசம் சமாதானத்தை இழந்து காணப்பட்ட வேளையில் அத்தாலியாளின் அக்கிரமங்களுக்கு சரி கட்டும்படி அவளை கொன்று போட்டனர். அதன் பொருட்டு தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். நகரம் அமெரிக்கையாயிற்று என்று வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான அத்தாலியாளை போன்று சத்ருவின் கிரியைகள் பல வழிகளில் உங்களை துக்கப்படுத்தி குழப்பங்களை கொடுத்து சமாதானம் இல்லாமல் தேவ சமூகத்தை நாட முடியாமல் பல தடைகளை தந்து கொண்டு இருக்கின்ற அத்தாலியாளின் ஆவிகளை, கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தினால் அழித்து போடுகின்றார். இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். மற்றும் அநேக தங்களுக்கென்று முன்குறித்து வைத்திருக்கின்ற இலக்குகளை அடைந்து விட வேண்டும், சாதிக்க வேண்டும், கடமைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று முயற்சி செய்கிற பிரயாசங்களில் பல தடைகள், இன்னல்கள், போராட்டங்கள் எதிர்பட்டு இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடைகளாய் காணப்படுகிறதே என்று சோர்ந்து போய் முயற்சிகளை கைவிட்டு ஆத்துமாவிலே தோய்ந்து போய் பலனற்று இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் நாடின துறைமுகத்தை இன்றைக்கு அடைவீர்கள் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அதன் பொருட்டு மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றும் உறுதி அளிக்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் அதட்டி கொண்டும் இறைந்து கொண்டும் சமாதானத்தை அனுதினமும் கெடுத்து கொண்டும் இருக்கிறவைகளை கர்த்தர் இன்றைக்கு அமைதல் படுத்தி எல்லாவற்றையும் உங்களுக்குள் புதுப்பிக்கின்றார். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். புதிய வாழ்வை, மாற்றத்தை தருகின்றார். மேலும் சத்ருவினால் எவைகளிலெல்லாம் கட்டப்பட்டு இருந்தீர்களோ அவைகளிலிருந்து இன்றைக்கு விடுதலையை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய்கொண்டு இருந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சமாதானத்தின் தேவன்தாமே உங்களோடு இருந்து தம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தைகளினால் உங்களின் சூழ்நிலைகளுக்கு கட்டளை கொடுத்து அமைதலாக்கி பூரண சமாதானத்தை தந்து ஆசிர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, எந்த நிலைமையிலும் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4:11. பிரியமானவர்களே,
உங்களை காயப்படுத்தின கடந்த கால அனுபவங்கள் மத்தியிலும் இன்று உங்களை நிலைத்தடுமாற செய்கின்ற நிகழ்கால சூழ்நிலைகளிலும் அடுத்து என்ன என்ற எதிர்கால பயங்கள் உங்களை பதற்றமடைய செய்யும் போதும் எந்த காலத்திற்கும் நான் போதுமானவர் என்பதை அறிந்திரு. உன்னை விட்டு நான் விலகாமல் நான் உனக்குள் இருக்கிறேன் என்று அறிந்து தைரியமாயிரு. நான் கொடுத்தவைகள் எல்லாம் சிறந்தவை என்பதை உணர்ந்து மனரம்யமாய் இரு. நான் உனக்கு போதுமானதையே கொடுத்திருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொண்டு திருப்தியாய் இருக்க வேண்டும். தேவைகள் மிகுந்த இந்த உலகத்தில் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நான் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்திருக்கிறேன் என்பதையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்கு அறிந்திருக்கின்றீர்கள். ஆனாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லாத போது சீக்கிரத்தில் சோர்ந்து போகின்றீர்கள். நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதை எப்படி பாக்கியமாய் கருதுகின்றீர்களோ அப்படியே உபத்திரவங்கள், சோர்வுகள், கடினமான சூழ்நிலைகள் அனைத்தையுமே சந்தோஷமாய் கடந்து செல்ல வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எல்லா சூழ்நிலையும் திருப்தியாய் இருக்க தெரிந்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கின்றீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்திலும் வெளிப்பட வேண்டும். உங்கள் மனரம்யமான வாழ்க்கையை மற்றவர்கள் காண்கிறதன் மூலம் உங்கள் உன்னத அன்பை ருசித்திட கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் உள்ள களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு வெளிப்பாட்டை இந்த இடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகிதத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே தன்னுடைய ஜனத்தை தான் மறுபடியுமா இந்த நாட்களிலே கட்டுவிப்பேன் என்றொரு வாக்குறுதியை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே கூட நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களிலே கவலையோடு நெருக்கத்தோடு துன்பத்தோடு இந்த நாட்களிலே இருக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இழந்தவைகள் எல்லாவற்றையும் மறுபடியுமாய் உங்களுக்கு பெற்று தந்து அங்கே உங்களை மறுபடியுமாய் கட்டுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, I will build you up again and I will be rebuild என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுவதை பார்க்கிறோம். He is going to rebuild you. அவர் உங்களை மறுபடியுமா இந்த நாட்களிலே கட்டி எழுப்ப போகிறார். வாட் எவர் சிச்சுவேஷன், உங்களுடைய நிலைப்பாடுகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே அவர் அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இப்படியான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலும் கொடுக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியம் இந்த நாட்களிலே அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. இன்று பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அநாதி சிநேகிதத்தினால் அவர் நம்மை சிநேகித்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய காருண்யத்தினால் தான் நம்மை இன்றைக்கு இழுத்து இந்த நாட்களை நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாயும் நம்மை கட்டுகிறவராயும் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த இடத்திலே நீ விழுந்தாயோ, எந்த இடத்திலே நீ என்ன காரியத்தை நீ இழந்து போனாயோ, தேவன் மறுபடியுமா உன்னை கட்டி எழுப்பி உன்னை இந்த நாட்களிலே
உன்னுடைய தலையை இந்த நாட்களில் உயர்த்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பக்தனாகிய யோபனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்து போய் இந்த நாட்களில் ஒன்றுமே இல்லாத நிலைப்பாட்டிலே இந்த நாட்களே யோபு இந்த நாட்களிலே பாருங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த வேளையிலும், ஆனால் கடைசி அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, மறுபடியுமாய் யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு கட்டியெழுப்பப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலும் அப்படியே உங்களை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு தேவன் இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களை கட்டியெழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்தவர் இந்த நாட்களில் அவர் சாதாரணவர் அல்ல, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய் அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே பயப்படாதிருங்கள், தைரியமாக இந்த நாட்களில் விசுவாசத்தோடு இந்த நாட்களில் கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி, நான் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய விடுதலை இந்த நாட்களில் வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரை நீர் அற்புதங்களை செய்யுமையா, ரெட்டிப்பான அபிஷேகத்தை, ரெட்டிப்பான இழந்து போனதை ரெட்டிப்பாக அந்த நாட்களில் கொடுத்தது நாட்களே ஆசீர்வாத தருளும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற பயங்கரமான காரியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அணி தருவாய் ஒழுங்கிடுவாய், அணி தருவாய் எல்லாம் எல்லாம் சிறப்பிடுவா. நானே அப்பாற்றுவே, நாள்தோறும் பாற்றுவே, நானே அப்பாற்றுவே, நாள்தோறும் பாற்றுவே, இரவும் அகலும் பார்த்துக் கொள்வேன், இரவும் அகலும் பார்த்துக் கொள்வேன், எவரும் இழைக்க விட மாட்டேன், உழைக்க விட மாட்டேன். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகள் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, நான் இன்னும் நினைக்கிறேன், உனக்காக என் இதயம் வேண்டுகின்றது, உனக்காக என் இதயம் வேண்டுகின்றது, மகனே முகங்களை முறித்துவிட்டேன், கட்டுகளை அறுத்துவிட்டேன், முகங்களை முறித்துவிட்டேன், அறுத்துவிட்டேன், அடிமை ஆவதில்லை, அடிமை ஆவதில்லை, எனக்கு ஊதியம் செய்கிறவா,
எனக்கு ஊதியம் செய்திடுவான். கோடிக்கும் கருவி ஆற்றுவேன் உன்னை புதிய உண்மையான கோடிக்கும் கருவி ஆற்றோ அலைகளில் இட்டு பொருத்திடுவாய். அலைகளை இட்டு பொருத்திடுவாய். குன்றுகளை தகுதோ பொடியாக்குவாய். குன்றுகளை தகுதோ பொடியாக்குவாய். அணி தருவாய். எல்லாம் சிறப்பிடுவான். எல்லாம் சிறப்பிடுவான். வாய்ப்பு அணி தருவாய். ஒழுங்கிடுவாய். வாய்ப்பு அணி தருவாய். எல்லாம் சிறப்பிடுவான். எல்லாம் சிறப்பிடுவான். நானே அப்பாற்றுவே நாள்தோறும் பாற்றுவே. நானே காப்பாற்றுவே நாள்தோறும் நீ பாற்றுவே. இரவும் அகலும் பார்த்துக் கொள்வேன். உன்னை இரவும் அகலும் பார்த்துக் கொள்வேன். எவரும் இழைக்க விட மாட்டேன். உழைக்க விட மாட்டேன். உண்மையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகள் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. நான் நான் பிள்ளை உனக்காக இதயம் செய்துகிறது. உனக்காக இதயம் செய்துகிறது மகனே. முகங்களை முறித்துவிட்டேன். கட்டுகளை அறுத்துவிட்டேன். முகங்களை முறித்துவிட்டேன். கட்டுகளை அறுத்துவிட்டேன். அடிமை ஆவதில்லை. அடிமை ஆவதில்லை. எனக்கு ஊழியம் செய்திடுவா. எனக்கு ஊழியம் செய்திடுவா. கோடிக்கும் கருவி ஆற்றுவேன். புதிய உண்மையான கோடிக்கும் கருவி ஆற்றுவேன். அலைகள் இட்டு பொருத்திடுவான்.
அலைகளை பொறுத்திடுவாய் குன்றுகளை தகுதோ கொடியாக்குவாய் குன்றுகளை தகுதோ கொடியாக்குவாய் அணி தருவாய் எல்லாம் எல்லாம்